ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸை எப்படி மொபைல் ஆஃப் ஆயிருக்கையிலே நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இது நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க மொபைல் மிஸ் ஆயிடுச்சு, யாராவது அதை எடுத்துட்டு போயிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, அப்ப அந்த மொபைலை எப்படி டேக் ஓவர் பண்ணி நீங்க இருக்கிறது, அவங்க யார் வச்சிருக்காங்கிற டோட்டலா மொபைல் ஆக்சஸ் பண்ணியே ஃபைன் பண்ணிட முடியும். அதனால இது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நமக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அந்த டூலோட இன்ஸ்டாலேஷன் போயிடலாம். இதனால இந்த லைனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் நான் பெருசு பண்ணிக்கிறேன். அப்பதான் நான் போடக்கூடிய கமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இங்க கீழே இருக்க லைனை மட்டும் விட்டுருங்க. இது பழைய கமாண்ட், சும்மா காமிச்சிட்டு இருக்கு. இந்த லைன் நம்ம யூஸ் பண்ண போறதுல மேல இருக்கக்கூடிய இந்த லைனை நோட்டீஸ் பண்ணுங்க. இதுதான் நமக்கு முக்கியம். இங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நான் டாலர் சிம்பிள் இருக்கேன். ஆனா நமக்கு ரூட் யூசர் தேவை. அது ஹேஷ் சிம்பிளா தான் இருக்கும் ரூட் யூசர். இப்ப நான் இந்த இடத்துல டாலர் சிம்பிள் இருக்கனால இப்ப ரூட் யூசரை நான் யூஸ் பண்ணும். அதுக்காக நான் சூடோங்கிறத மென்ஷன் பண்றேன். ஏன் சூடோ நான் யூஸ் பண்ணி ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்குறேன்னா, சிஸ்டம்ல ஏதாவது ஒன்று புதுசா இன்ஸ்டால் பண்ணணும் இல்ல அன்இன்ஸ்டால் பண்ண ஏதாவது சேஞ்சஸ் பண்றேன்னா அது ரூட் யூசரால தான் பண்ண முடியும், நார்மல் யூசரால பண்ண முடியாது. அதனாலதான் நான் கேட்கிறேன், ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் கேட்கிறேன். எதுக்குன்னா ஏபிடி அப்டேட் பண்றதுக்கு. இந்த இடத்துல ஏபிடி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப மொபைல்ல நீங்க ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா உங்களோட பிளே ஸ்டோர் வழியா இன்ஸ்டால் பண்ணுவீங்களா, அது ஆண்ட்ராய்டுக்கு. இதே iOS எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப் ஸ்டோர் வழியா இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த மாதிரி காலி லினக்ஸை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியலா ஏதாவது இன்ஸ்டால் பண்ணணும்னா அது ஏபிடி வழியா இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அந்த ஏபிடி அப்டேட்டா வச்சிருந்தீங்கன்னா தான் கரண்ட் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே கரெக்டா கிடைக்கும். இல்லைன்னா ஓல்டு வெர்ஷன் டூல்ஸ் தான் கிடைக்கும். அது உங்களுக்கு ரன் ஆகாது, எரர் வரும். அதனாலதான் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். இதை அப்டேட் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இது எரேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அப்டேட் பண்ணாதவங்க இதை கொடுத்து என்டர் பண்ணிருங்க, ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிடும். அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அடுத்தது நமக்கான டூலை இன்ஸ்டால் பண்ணணும். அதுவும் ஏபிடி வழியா தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். அதனால நான் இந்த கமெண்டை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேரா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுத்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் ஆல்ரெடி சொன்னதான், ஏதாவது இன்ஸ்டால் பண்றோம், ஏதாவது சிஸ்டம்ல சேஞ்சஸ் பண்ணோம்னா ரூட் யூசர் கிட்ட பர்மிஷன் வாங்க. அதே ரூட் யூசர் கிட்ட திரும்ப பர்மிஷன் வாங்குறோம். ரூட் யூசருக்கு சூடோன்னு கொடுத்துட்டேன். ஏபிடி இங்க நான் சொன்ன மாதிரி ஆப் ஏதாவது இன்ஸ்டால் பண்றதா இருந்தா ஏபிடி இன்ஸ்டால் பண்ணுவோம். அதனால ஏபிடி இன்ஸ்டால் ஸ்கேபி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளுடைய டூல். அதை நான் இது வழியா இன்ஸ்டால் பண்ண நான் இங்க கமெண்ட்ல சொல்லிட்டேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த டூல் இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்றதுனால இதை நான் கொடுக்க போறதுல இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இது இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்கேபி -h அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல -hக்கு என்ன மீனிங்னா ஹெல்ப் கமெண்ட். எனக்கு ஹெல்ப் பண்ணு, உன்னோட மேனுவலை காட்டு அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுவும் சொல்லிச்சு, நான் பைத்தான் ஸ்கிரிப்டால மேக் பண்ணுங்கிறத இந்த இடத்துல .py காமிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாமே கமெண்ட்ஸ்க்கு நீங்க எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருச்சு. ஓகே, இப்ப இதெல்லாமே நமக்கு கரெக்டா இருக்கு. இப்ப ஆனா நமக்கு இது தேவையில்லை, அதாவது இந்த டெர்மினல் தேவையில்லை. ஏன்னா நார்மல் யூஸரா இருக்கேன். நார்மல் யூஸரா இருக்கும்போது என்னால இது ஃபுல்லா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால நான் இப்ப ரூட் யூசருக்கு ஸ்விட்ச் பண்ண போறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல sudo -i கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு சிஸ்டமோட பாஸ்வேர்டை கேட்கும். நீங்க உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நான் என்னோட சிஸ்டமோட பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இந்த கமாண்டை தான் நம்ம கொடுக்கணும். இந்த கமாண்டை கொடுத்ததுக்கு அப்புறம் என்டர் பண்ணிருங்க. இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத நான் ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துறேன். இப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏடிபி அப்படிங்கிறது மொபைலை கனெக்ட் பண்றது, அதாவது ஆண்ட்ராய்டு டிவைஸை கனெக்ட் பண்றதுக்காக ஏடிபி யூஸ் பண்றோம். அந்த கனெக்ஷன் இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, மொபைலோட ஐபி அட்ரஸ், உங்க மொபைல் என்ன ஐபியோ அந்த மொபைலோட ஐபி அட்ரஸ் நீங்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து இங்க கொடுத்துருக்கிறது மொபைலோட போர்ட் நம்பர், அதாவது உங்க சிஸ்டம்ல கொடுக்கக்கூடிய போர்ட் நம்பர். உங்க சிஸ்டம்குள்ள ஐபி அட்ரஸை கனெக்ட் பண்ணிட்டீங்க. அது கூட ஒரு போர்ட் நம்பர் இருந்தா தானே அந்த ஐபி டோர் நம்பர் கரெக்டா செட் ஆகும். அதனால இந்த இடத்துல போர்ட் நம்பரை கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நான் என்ன கமெண்ட் சொல்லியிருக்கேன்னா, ஸ்கிரீன் லாக் ஸ்கிரீன்ல வை. ஏன்னா அப்பதான் நம்ம ஸ்பை பண்றோமா இல்லையாங்கிறது தெரியாது அந்த மொபைல்ல இருக்கவங்களுக்கு. அதனால ஸ்கிரீன் அவங்களுக்கு லாக் ஸ்கிரீன்ல பிளாங்கா தான் இருக்கும், டிஸ்பிளே ஆன்ல இருக்காது. நமக்கு ஆனா இங்க டிஸ்பிளே ஆன்ல இருக்கும். பிளஸ் அதே மாதிரி அவங்க மொபைலை ஆஃப் பண்றாங்க அப்படின்னா, எனக்கு மொபைல் நீ ஆஃப் பண்ணவே கூடாது. நான் இதுல இருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும், அதாவது இந்த கனெக்ஷன் கட் ஆகிற வரைக்கும் இந்த மொபைல் ஆஃப் ஆகக்கூடாது அப்படிங்கறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸ்கேபி டூல் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் மொபைல் கனெக்ஷன் எடுத்துருவோம் ஐபி அட்ரஸ் வச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேபி வச்சு கண்ட்ரோல் எடுத்துப்போம். எதனா ஸ்கிரீனை கண்ட்ரோல் எடுத்திருக்கோம். ஸ்கிரீன் அவங்க பார்க்கல, அவங்களோட மொபைல பார்க்கல, ஸ்கிரீன் லாக்ல இருக்கணும். எனக்கு ஸ்கிரீன் வியூ ஆகணும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். அடுத்து மொபைல் ஆஃப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா ஆஃப் பண்ணக்கூடாது. எதுக்காகனா, நான் இந்த கனெக்ஷன் கட் ஆகிற வரைக்கும் ஆஃப் பண்ணாம இருக்கணும். அப்பதான் என்னால கரெக்டா ஆக்சஸ் பண்ண முடியும். அதான் இந்த கமெண்ட்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல கனெக்ஷன் கிடைச்சிச்சு. இப்ப இதை வச்சு நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும் நான் சொல்லிடுறேன். கால் லாக்ஸ் பார்க்க முடியும். அடுத்து வெளியே வந்துடலாம். இது கொஞ்சம் இந்த மொபைல் ஸ்லோவா இருக்கும், அதனால இதுல இருந்து வெளியே வர கொஞ்சம் இதா இருக்கு. இருங்க, வெளியே வரேன்.
ஓகே, இப்போ வந்து வெளியே வந்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து உங்களால மெசேஜஸும் பார்க்க முடியும், யூடியூப்குள்ளேயும் போக முடியும். யூடியூப்குள்ள போயிட்டு நம்ம நல்லனே சர்ச் பண்ணி வச்சிருப்போம் ஆல்ரெடி, அதுக்குள்ளேயே போயிடலாம். நம்ம சேனல்ஸ் பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, புதுசா பாக்குறவங்க. இப்போ நான் இதுல இருந்து வெளியே வந்துக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த மொபைல் வந்து ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். கைஸ், இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடி தான் வந்து இங்க இருக்கு. இதுல நீங்க வந்து டிஎம் பண்ணலாம், நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணும்ங்கிறவங்க வந்து ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களும் வந்து இந்த ஐடிக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதையும் வந்து மேக் பண்ண பாக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.